வணக்கம் சார். சுபாமா, நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுங்கள். இந்த விழுப்புரம் திண்டிவனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழையின் காரணமாக திமுக அரசு நடந்து கொண்ட முறைகள் குறித்தும் மக்களின் போராட்டம் இன்று தொடர்கிறது. உங்களுடைய கருத்துக்களை வலிமையாக வைங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல இந்த வெள்ளம், மழை இது எதனால அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மக்கள் அத்தியாவசிய தேவைக்காக போராடுறாங்க. இந்த வெள்ளமே சாத்தனூர் அணையை திறந்து விட்டதுனால எல்லா கிராமங்கள், கிட்டத்தட்ட 78 கிராமங்கள் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இதை நீங்களுமே சொன்னீங்க உங்களோட கோட்டிங்ல. அதாவது மக்கள் அவங்களுக்கு வெள்ளம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்குள் வெள்ளம் அவர்களை மூழ்கடிக்க பார்க்குது. அவங்க பெருசா ஒண்ணும் எடுத்துட்டு வரல. அவங்க புள்ள குட்டியை கூட்டிட்டு வெளியில வரணும்னு பாக்குறாங்க. வேற எதையும் எடுத்துட்டு வரல. காசோ பணமோ நகையோ அவங்க கிட்ட இல்ல. எல்லாமே ஏழ்மையான மக்கள் புள்ள குட்டியை கூட்டிட்டு வெளியில வரணும்னு பாக்குறாங்க. உள்ளதே அவங்க எழுப்பி கூட்டிட்டு வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட கூடையின் அளவு வெள்ளம் வந்துருது அவங்களுக்கு. ஒரு வித்தின் கேப் ஆஃப் 10 to 15 minutesல நிறைய இடம் வெள்ளம் வந்துருதுங்கிறத அவங்க பதிவு பண்றாங்க. அந்த வெள்ளம் வந்த இடத்துல வீடு பூரா சேரா இருக்கு. அவங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, மக்களுக்கான தேவைப்படும், குழந்தைகளுக்கு தேவைப்படும் பள்ளி புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா மழையில இருக்கு. சேரா இருக்கு. அதெல்லாம் வெயில வச்சு காய வைக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பிட பொருள் கிடையாதுங்கிறத விட குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது முதல்ல. ஆனா நீங்க வெளியில என்ன சொல்றீங்க? இதை பத்தி எந்த ஒரு வார்த்தையுமே வர்றது கிடையாது. ஒரு அமைச்சர் பேசிருக்காரு நலத்திட்ட உதவியில. சார், ஒரு கல் ஒரு கண்ணாடி பெரிய புரட்சிகரமான படம். உதயநிதி ஐயா கல்ல வச்சுதான் புரட்சி பண்ணி ஆட்சியை மாற்றத்துக்கு வழிவகுத்தாரு. அந்த மாதிரி இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் கூட புரட்சி தான் சொல்லியிருக்காரு. மக்கள் இங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க இல்லாம கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு கல்லோட புரட்சி, கண்ணாடியோட புரட்சி எல்லாம் அவசியமா? மக்களுக்காக குரல் கொடுக்கலையே. இடைத்தேர்தலுக்கு பூத்து போற அமைச்சர்னு எவ்வளவு அமைச்சர் போய் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க? இங்க மக்களோட அத்தியாவசிய தேவை உங்களுக்காக தானே போராடி அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க ஒரு அமைச்சர் மக்களால கோபத்துல ஏதோ பண்ணாங்க அப்படின்னா ஒருத்தர் கூட அந்த இடத்துல காணுமே சார். கழிவுநீர் சேர்க்கறதுனால மக்களுக்கு ஏற்படுற சுகாதார குறைச்சலை யார் சொல்லுங்க? அந்த ஒரு அம்மா சொல்றாங்க, அடுத்த வேலை சாப்பாடுக்கு இல்லைங்க, போட்டுக்கிற ட்ரெஸ் கூட கிடையாது, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லாம இருக்கோம் நாங்க எங்க குழந்தைங்களோட சொல்றாங்க. இதை விட ஒரு கொடுமை எங்க வேணும்? என்ன வேணும் சொல்லுங்க? கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் நமக்கு ஒண்ணு புதுசு இல்ல சார். நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். வான்வழி சாகசங்கள் நடந்த போது சென்னையில 15 லட்சம் மக்கள் ஒரு வெயில்ல எப்படி சுருண்டு விழுந்தாங்க, எவ்வளவு பேர் செத்து போனாங்க. அப்ப என்ன மாதிரியான ஒரு நிர்வாக திறமையா அரேஞ்ச்மெண்ட்டையும் அவங்க பண்ணிருந்தாங்க. வருமுன் காப்போம், அதாவது யானை வரும் முன்னே மணி ஓசை வரும், யானைகள் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க. இங்க மட்டும்தான், இந்த இடத்துல மட்டும்தான் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேங்கிற மாதிரி அவங்க அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. வெள்ளம் திறந்து விட்டதுக்கு அப்புறம் தான் கிட்ட சொல்றாங்க. அவங்க சொல்லியறதுக்கும் அந்த வெள்ளம் வரத்துக்கும் இடைப்பட்ட நேரம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்தது ஒரு அமைச்சர் கேட்கிறாரு, இப்பதான் சிறைக்கு சென்று வெளில அமைச்சரா தொடர்றவர் கேட்கிறாரு, அதானிய முதலமைச்சர் சந்திச்சாரான்னு கேட்கிறாரு. இங்க மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதானி அம்பானி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க மக்களோட கஷ்டத்துக்கு யாராவது குரல் கொடுக்குறீங்களா? சென்னைங்கிறதுனால ஒரு மாவட்ட தலைநகரம் உங்களுக்கு வெளியில தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு இதெல்லாம் கிராமம், கடைக்கோடியில இருக்கிறவங்க, அத்தியாவசிய வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழறவங்க. அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கீங்க? தமிழக அரசு மக்களுக்காக நின்றுருக்கீங்களா? அரசு அதிகாரிகள் யாராவது பார்த்திருக்காங்களா? எதிர்கட்சியா செயல்பட வேண்டியவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்களா ஆக்கப்பூர்வமாக? மக்களுடைய பிரச்சனைக்கு நான் தான் சொல்றாங்க, சிறுபான்மையினருக்கு காவலர் சொல்றாங்க, களத்துல நின்னீங்களா? மக்கள் கூட பேசினீங்களா? இதெல்லாம் பரவாயில்ல சார். நான் கூட்டம் கூட சொல்லிட்டு புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்றாரு. நீங்க ஒரு இடத்துல ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் அவங்க வீடு வாசல் எல்லா வாழ்வாதாரமே போய் கிடக்கு. அவர் பனையூருக்கு வர ஒரு 155 கிலோமீட்டர் செலவு பண்ணிட்டு உங்ககிட்ட நீங்க கொடுக்குற அந்த அரிசி, பருப்பு, 250 ரூபாய்க்கான புடவையை வாங்கிட்டு போவாங்க, வருவாங்களா? அவங்க புள்ள குட்டி எல்லாம் என்ன பண்றாங்க? அடுத்து அந்த சாப்பாடு இருக்கான்னு தெரியாம என்ன சார்? அதை அப்படியே கொடுத்தா அந்த மக்களுக்கு மட்டும் நிவாரணம் போதுமா? நன்றி சுபா. உங்களுடைய மக்களுடைய அந்த கோபத்தினுடைய வெளிப்பாட்டை நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கேன். சுபாம்மா, நான் உங்கள்கிட்ட இப்போ கேட்கறது, இப்போ இந்த பேரிடரில் இவ்வளவு பெரிய சீரழிவு எல்லாம் தெளிவாக கேட்டிருப்பீங்க.
அரசாங்கம் செய்வதில் குறைபாடு, ஆடு மாடுகள் பயனாளிகள், MSME, சிறு குறு தொழில் செய்வர்கள், வண்டியிலே காய்கறி வியாபாரிகள், விவசாயிகள், தினக்கூலிகள், உங்க கருத்தை வைங்க. சார், இந்த வெள்ளத்துல நிறைய தரைப்பாலங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கு சார். முக்கியமா கள்ளத்தூர் பக்கத்துல தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டதால் மலைவாழ் மக்கள் இன்னும் கூட அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அடுத்தது ஓமலூர் அருகே தரகங்கா நதியோட பாலமே, அந்த பாலம் கூட அடித்து செல்லப்பட்டுள்ளது. ரெண்டாவது, இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நொடி ஓடுகத்தூர் அருகே உத்தரகாவேரியில மீண்டும் வெள்ளம் அதிகரிச்சிருக்கு. விழுப்புரம் அருகே தனியார் மருத்துவ ஆலைகளிலிருந்து வெளியேறிய மருத்துவ கழிவுகள் விவசாய நிலங்கள்ல வந்தனால கிட்டத்தட்ட 3 பேர் மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மூச்சு திணறல்னால மருத்துவ கழிவு விவசாய நிலத்துல படிஞ்சிருக்கு. நாளைக்கு இது மண்ணோட மலட்டுத்தன்மைக்கு கூட காரணமாக மாறலாம். அடுத்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அந்த மாதிரியான இடத்துலதான் அதிகமா மழை பெய்யுதுல, அங்கதான் நிவாரணத்துக்காக கொடுக்கறாங்க. கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா சேலம் பக்கத்துல உள்ள திருமணிமுத்தாறுல 2 பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கு. அங்க நிவாரண பொருட்களோ இல்லைன்னா மக்களுக்கான தேவைகளோ கண்டு கொள்ளப்படவே இல்லை. கிட்டத்தட்ட ஒதுக்கப்பட்டிருக்காங்க சேலத்துல கள்ளக்குறிச்சி மக்கள் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஏன்னா உங்களோட பார்வை எல்லாமே கிருஷ்ணகிரி தர்மபுரி மேலதான் இருக்கு. கள்ளக்குறிச்சியில எந்த விதமான ஒரு நிவாரண பணியும் மேற்கொள்ளப்படல. சார், நீங்க தான் எல்லாம் பண்றீங்க, நிவாரணம் கொடுக்குறீங்க, அரசு அதிகாரிகள் வராங்கன்னா ஏன் துணை முதலமைச்சர் உதயநிதியின் கிருஷ்ணகிரி தர்மபுரி பயணம் ரத்தானது சார்? இது ஒரு கேள்வியா நான் இந்த மக்கள் மன்றத்துல முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா சார், அப்புறம் 2வது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலம் ஒன்று சொன்னாரு இல்லைங்களா, 15-16 கோடி, அது 18 கோடி பாலமோ என்னமோ திருவண்ணாமலையில அடித்து செல்லப்பட்டது. செப்டம்பரில் தொடங்கிய பாலம் டிசம்பர் 90 நாட்களுக்குள்ள அடித்து செல்லப்பட்ட பாலம். இந்த பாலத்துல பொதுவாகவே நீங்க சிவில் இன்ஜினியரிங் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பாத்தீங்கன்னா, ஒரு ரோடு நம்ம இப்ப போடுறோம் அப்படின்னா அதுல 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போடுறோம் அப்படின்னா ஒரு 120 கிலோமீட்டர் அந்த குஷன் வச்சுதான் அந்த ரோட நிர்மாணம் பண்ணுவாங்க. ஆனா மக்கள் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் ஒரு குஷன் ஏதாவது வச்சு அந்த பாலம் கட்டினாங்களா? இல்ல ஒரே ஒரு நாள் 90 நாட்கள் கட்டி முடிக்கப்பட்டதே 90 நாட்கள் தான் ஆகுது. அப்ப கூட ஒரு 4 மணி நேரத்துல 4 மடங்கு அதிகமா அந்த வெள்ள நீர் போனதுனாலே அந்த மொத்த பாலமும் போயிடுச்சா? இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் நமக்கு வருது. ஆத்தநல்லூர் ஊராட்சியில பாத்தீங்கன்னா அரசு நிர்வாகம் பண்ணக்கூடிய அரசு அலுவலகம் மேல இருந்து பேச உழுவுது. இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் நம்ம இப்போ இருந்துட்டு இருக்கோம். நீங்க மக்களுக்கு அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம் அது இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்க போது குடிக்கிறதுக்கு தண்ணீரோ அத்தியாவசியமான சுகாதார மருத்துவம் ஏதோ தரலன்னா நீங்க அப்புறம் என்ன அரசு செய்றீங்க? ப்ளீச்சிங் பவுடர் 15 ரூபாய் நேற்று ஒருத்தர் சொன்னாரு சார் அமைச்சர். அந்த 15 ரூபாய் ப்ளீச்சிங் பவுடர் 55 ரூபாய் கொடுத்து ஏன் வாங்குறீங்கன்னு நிருபர்கள் கேட்ட போது, சரி 15 ரூபாயோ 55 ரூபாயோ அதை விழுப்புரம் கடலோர மக்கள் கிட்ட கொஞ்சம் தெளிச்சு விடுங்கப்பா, உங்களுக்கு சுகாதார சீர்கேடாவது வராம இருக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம இங்க சொல்ல வேண்டியதாக இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல செலவரப்பள்ளி அணை இருக்கு இல்லைங்களா, நீர்த்தேக்க அணையில இருந்து தென்பண்ணை ஆற்றுக்கு நீர் திறந்து விடுறாங்க. 2 நாட்களாக ரசாயன நுரை பொங்கி நீர் வருது. விவசாயிகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் எந்த ஊடகங்களுமே பெரிய பேச பொருளா மாறல. வரலாறு காணாத வெள்ளம், கரையை விழுங்கும் வெள்ளம்னு போடுறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் எங்கே அப்படின்னு தான் கேட்கிறோம். இந்த அரசு வந்தபோது 2022 கிட்டத்தட்ட எந்த ஒரு மாநில அரசுமே செய்யாத ஒரு புதுமையான ஒரு முயற்சியை செஞ்சாங்க. புதிய வகை ரேடார், வானிலை அறிக்கையை பார்ப்பதற்காக புதிய நிலை ரேடார் ஒன்று நாங்க அமைக்க போறோம். அது கிட்டத்தட்ட 10 கோடி ஒதுக்கினாங்க பட்ஜெட்ல. அந்த ரேடார் அமைச்சாட்டா அந்த ரேடார் வேலை செய்யுதா? சரி, இதெல்லாம் மக்கள் கேட்க விரும்பும் கேள்வி சார். நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். சொல்லுங்க சார். அதாவது இங்க 2015 ஒரு பெரிய வெள்ளம் வந்தது சார். அப்ப மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு விரைவா அதை கையாண்டு ஒரே ஒரு நாள்ல சென்னை ஒட்டுமொத்த சென்னைக்கும் ஒளிவிளக்கா மாறினாங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த அதை விட ஒரு பெரிய வெள்ளம் வந்துருச்சு. நீங்க வரலாறு காணாத வெள்ளம், வரலாறு காணாத மழைன்னு சொல்றீங்க. அப்ப 9 வருஷம் ஆகி எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கலன்னு சொல்ல வரீங்களா? போனா போது அதிமுக ஆட்சி தான் போயிடுச்சு, நீங்க தான் 3 வருஷம் ஆச்சு, என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? அந்த வெள்ளத்துக்கு எவ்வளவு சினிமா நடிகர்கள், எவ்வளவு என்ஜிஓக்கள், எவ்வளவு திடீர் போராளிகள், சமூக போராளிகள் போராடினீங்க. கண்டிப்பா வெள்ளத்துக்கு ஒரு குரல் கூட கொடுக்கல, எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களா? அது அப்படியே விடும்.
சுபா, உங்களுடைய கேள்வியை வந்து நாம வந்து சேட்டலைட் மூலம் உலக மக்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கு விட்டுருக்கோம். தூங்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்ட்டு சிறுவில்லிபுத்தூர்ல இருந்து அன்பு சகோதரி தமிழ் மக்களின் மனசாட்சியோடு இந்த கேள்வி. ஸ்ரீரங்கம், ரைட். ஸ்ரீரங்கத்திலிருந்து கேட்கறாங்க. அந்த கேள்விக்கு அவர்கள் மனசாட்சியோடு பதில் சொல்ல உங்களுக்கு நான் நன்றி.